ஹலோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 5 ஸ்டெப் ஃபார்முலா டு ரீப்ரோகிராம் தி சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ நமக்கு தெரியும் கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஃபேக்ட் செக் பண்ணும். நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிடாது. ஓகே, ஸோ அது பழைய முன்னாடி சேவ் ஆகக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வச்சு, அதாவது பழைய எக்ஸ்பீரியன்ஸ்டு டேட்டா இது எல்லாமே வச்சு அது வந்து அனலைஸ் பண்ணும். கொஷின் கேட்கும் நம்மகிட்ட. ஓகே, அனலைசிஸ், சிந்தனை மனம். ஸோ அதான் கான்சியஸ் மைண்ட். இப்போ உள்ள சப்கான்சியஸ் மைண்ட் வந்து இட் இஸ் இல்லாஜிக்கல். எந்த கொஷினும் கேட்காது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ சப்கான்சியஸ் மைண்டுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸ் தான் இந்த கொஷின் கேட்கறது, அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் டவுட்டு இது பண்ணுறது. ஸோ டவுட்டு கொஷின்ஸு எதுவுமே இல்லாத பட்சத்தில் அது வந்து சப்கான்சியஸ் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டுனா அது வந்து நடைமுறைக்கு வந்துடும். ரைட்டா, யூனிவர்ஸில் நடக்க ஆரம்பிச்சிடும் நிகழ்வுகளாக. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன பதிவாயிருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்துது. நம்ம வாழ்க்கையை டிரைவ் பண்ணுறது, கைட் பண்ணுறது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். மோஸ்ட்லி 95% விஷயங்கள் நம்ம வந்து 95% விஷயங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்மளை இது பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால சப்கான்ஷியஸ் மைண்டில் போகக்கூடிய டேட்டா மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். ரைட்டா, ஸோ பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவிட்டியை போட்டால் தான் அப்புறம் பாசிட்டிவிட்டி நடக்கும். நெகட்டிவிட்டியை போட்டுக்கிட்டு இருந்தால் நெகட்டிவ் தான் நடந்துகிட்டே இருக்கும். யூனிவர்ஸில் வாழ்க்கை நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நடக்கக்கூடியதெல்லாம் நமக்கு விருப்பம் இல்லாத நெகட்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னா, வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி நெகட்டிவிட்டிஸை போட்டு வச்சிருக்கிறோம். சப்கான்ஷியஸ் மைண்டில் நெகட்டிவிட்டி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால தான் அது இப்போ வந்து நெகட்டிவாக நடந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே போட்டு வச்சது இப்போ அது நடந்துட்டு இருக்கும். அதே போல தான் நேற்று போட்டது இன்னைக்கு நடக்குது. நேற்றுனா நேற்று இல்லை, முன்னாடி பாஸ்ட்ல போட்டது ப்ரெசென்ட்ல நடக்கும். இப்போ என்ன பண்றோமோ அது ஃபியூச்சர்ல நடக்கும். ஸோ அந்த நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ சரி, ஏற்கனவே நெகட்டிவிட்டியை போட்டு வச்சிட்டோம், அப்போ நெகட்டிவிட்டி தான் நடக்கணுமா அப்படின்னா நாம வந்து ரீரைட் பண்ணிக்கிடலாம். இப்போ பழைய டேட்டாவை ஓவர் ரைட் பண்ணிக்கிடலாம். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரைட்டா, அதான் ரீப்ரோகிராமிங்னு சொல்றோம். ஸோ ரீப்ரோகிராமிங் தி சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ அதுக்கு ஒரு 5 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அஃபர்மேஷன், தட் இஸ் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். ஸோ ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறீ அப்படின்னா அந்த விஷயத்து மேல தெளிவான ஒரு பார்வை இருக்கணும். எனக்கு இதுதான் வேணும், இந்த ஜாப் தான் எனக்கு வேணும், இந்த ஜாப் தான் எனக்கு செட் ஆகும், நான் எனக்கு அது விருப்பமான ஜாபு, மற்ற ஜாப் வந்தா போக மாட்டேன், எனக்கு அது விருப்பம் கிடையாது அப்படின்னு ஒரு தெளிவான பார்வை இருக்கணும். கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். ஸோ தெளிவான பார்வை இருந்தாதான் அதுல டவுட்டு கொஸ்டின்ஸ் எதுவுமே வராது. சப்கான்ஷியஸ் மைண்டு அக்செப்ட் பண்ணிக்கிடும். அதுல கொஸ்டின்ஸ் டவுட் இருந்தா, அதாவது தெளிவில்லாத நிலைமை ஏற்படும் போது அது கான்சியஸ்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கும். திங்கிங் மைண்டே தான் அனாலிசிஸ் ஸ்டேஜ்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா? மனம் புத்தின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். சப்கான்சியஸுக்கு போகாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஃபர்மேஷன். உறுதிப்பாட்டோட இருக்கணும். உறுதியா இருக்கணும் நீ எடுக்கக்கூடிய முடிவு மேல. ஃபர்ஸ்ட் பல ஆங்கிள்ஸ்ல அனலைஸ் பண்ணிக்கலாம். அனலைஸ் பண்ணிட்டு கடைசியா உனக்கு பிடித்த ஒரு அது மேல ஒரு அந்த விஷயத்து மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த நீ ஃபிக்ஸ் பண்ணிடணும். டிட்டர்மின்ட், பி டிட்டர்மின்ட். இதுதான் அஃபர்மேஷன் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டெப் விசுவலைசேஷன். ஒரு விஷயத்து மேல உறுதிப்பாடு வந்துருச்சு அப்படின்னா அதை பற்றிய படம் மண்டையில ஓட ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா. இதுதான் இயற்கை. ரைட்டா, எனக்கு இந்த ஜாப், இந்த பைக் பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த பைக் சம்பந்தமான சீன், காட்சிகள் எல்லாம் உன்னுடைய மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிருது. ஸோ இதுதான் விசுவலைசேஷன். ஸோ அது சம்பந்தமான டீடைல்ஸ் புதுசு புதுசா எடுத்து நீ விசுவலைஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். புது புது சீன்ஸ் ஆட் பண்ணணும். ரைட்டா, அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைச்சிட்டு இருக்க கூடாது. ரைட்டா, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புதுசு புதுசான இன்ஃபர்மேஷன், புதுசு புதுசான சீன்ஸ், புது புது காட்சிகளை நீ வந்து காட்சிப்படுத்தி
கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் புத்தெளிச்சு பெற்றுக்கிட்டே இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது இம்ப்ரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. அது அடுத்த ஸ்டெப் திரும்ப ரிப்பிட்டேஷன், நம்ம அதை பார்ப்போம். ஸோ விசுவலைசேஷன் இஸ் த ரெண்டாவது வழி, செகண்ட் ஸ்டெப், அகக்காட்சிப்படுத்தி பார்க்கறது. ஸோ அந்த விசுவலைசேஷன் வந்து எப்படி இருக்கணும்? கிரியேட்டிவா இருக்கணும், கிரியேட்டிவா இருக்கணும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, உன்னுடைய ஐம்புலன்களும் அதுல ஈடுபடுற மாதிரி அந்த விசுவலைசேஷன் இருக்கணும். ஓகே, அப்போ இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். சப்கான்சியஸ் மைண்டு இன்னும் எஃபெக்டிவா இம்ப்ரிண்ட் பண்ணலாம். ஓகே ரைட், அஃபர்மேஷன் முடிஞ்சு விசுவலைசேஷன் முடிஞ்சு. மூணாவது ரிப்பிட்டேஷன். ரிப்பிட்டேஷன், இந்த அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை நீ ரிப்பீட்டேட்டிவா அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த வேலை இருந்தாலும் மைண்ட் வந்து உன்னுடைய கனவை நோக்கியே இருக்கணும். ரிப்பிட்டேஷன். ஸோ இந்த விசுவலைசேஷனை புது புது சீன்ஸ் கிரியேட் பண்ணி ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படிம்பாங்க இல்லையா? ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரது வர அதை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும், திரும்ப 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 எண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த வைப்ரேஷன், அந்த எண்ணம், இந்த தாட்டுக்கு பவர் கிடைக்கும். ஓகே, ஸோ பவர்ஃபுல்லாயிரும். பவர்ஃபுல்லா இருந்தாதான் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அதை வந்து எஃபெக்டிவா அக்செப்ட் பண்ணும், ரெஜிஸ்டர் பண்ணும். ஓகே, ஸோ ரிப்பீட்டேஷன். ஸோ ரிப்பீட்டடா கன்சிஸ்டண்டா இந்த அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் அந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இயற்கையா ஒரு விஷயம் மேல ஆசை வந்தாலே உன்னுடைய மைண்டு அதை இந்த ரெண்டையுமே செய்ய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. இருந்தாலும் உனக்கு இந்த நாலேஜ் கிடைச்சுன்னா அந்த நாலேஜை வச்சு நீ வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் திரும்ப திரும்ப கன்சிஸ்டண்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே ரைட், இதுதான் மூணாவது வழி, ரிப்பீட்டேஷன். நாலாவது எக்ஸைட்மெண்ட். எக்ஸைட்மெண்ட், அபண்டன்ட் ஃபீலிங். இப்போ சும்மா காட்சிப்படுத்தீங்கன்னா சும்மா அந்த படத்தை மட்டும் ஓட்டிக்கிட்டே இருக்க கிடையாது. உள்ள உனக்கு எமோஷன்ஸ் வரணும், அபண்டன்ட் ஃபீலிங், அபரிமிதமா இருக்கணும். இப்போ எனக்கு பணம் வேணும், ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும், மாசம் மாசம் 10 லட்ச ரூபா வரணும் அப்படிங்கிறது ஒரு காட்சி. அந்த காட்சி எப்படி இருக்கணும்? பின்னாடி அந்த எமோஷனோட இருக்கணும். அதான் பினான்சியல் ஃப்ரீடம். ஓகே, எனக்கு இந்த 10 லட்ச ரூபா பணம் வந்தா, அதாவது அபரிமிதமா பணம் வந்தா என்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், அதை அந்த எமோஷனை இந்த விசுவலைசேஷன் கூட சேர்த்து நீ பண்ணணும். ஓகே, எமோஷனோட பண்ணணும். இந்த எமோஷன் எக்ஸைட்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இதுதான் அபண்டன்ட் ஃபீலிங். எக்ஸைட்மெண்ட் இல்லாம சும்மா வெறுமனே அஃபர்மேஷன் சொல்லிட்டு விசுவலைசேஷன் பண்ணிட்டு இருந்தா அது வந்து யூஸ் கிடையாது. ஸோ இந்த பேஸா, ரெண்டுத்துக்கும் பேஸா பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒளிஞ்சிருக்கக்கூடியது இந்த அபண்டன்ட் ஃபீலிங் அண்ட் எக்ஸைட்மெண்ட். எந்த அளவுக்கு அபண்டன்ட் ஃபீலிங் எமோஷன்ஸை காட்டுறியோ அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவ் ஆகும். உன்னுடைய வைப்ரேஷன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த அளவுக்கு வலுவா ரீச் பண்ணும். ஓகே, ஸோ எக்ஸைட்மெண்ட், there is abundant feeling. Emotions is important. There is a concept here. Okay, so affirmation, visualization, repetition, excitement. Then ஐந்தாவது ஃபைனல் ஸ்டெப் இஸ் ஆக்ஷன், செயல்பாடு. செயல்பாடு. ஸோ இந்த 4 ப்ராக்டிஸும் பண்ண 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 அப்புறம் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கிடைக்கும் போது அந்த ஆக்ஷன், அது சம்பந்தமான செயல்பாட்டில் இறங்க ஆரம்பிக்கும். அந்த உணர்வுகள்லாம் வரும், என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு அதை ரீச் பண்றதுக்கு, இந்த ட்ரீமை அடையிறதுக்கு. ஸோ அப்போ அந்த ஆக்ஷன்ஸை நீ ஆக்ஷன்ஸ்ல இறங்கணும். ஒரு ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் பேசிக் இதுல இறங்கினாலே அந்த ஆக்ஷன் வந்து மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இழுத்து கொண்டு வந்துடும். ஓகே, ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செயல்ல இறங்கினா போதும். ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் எல்லாத்துக்கும் ப்ராப்ளமா இருக்கு. இந்த ஸ்டார்டிங் ட்ரபிளை மீறி நீ அதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் விரும்புறிய அந்த ஆக்ஷனை, அந்த செயலை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மற்ற சம்பந்தப்பட்ட லிங்க் எல்லாம் அதை ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்ஷன் வந்து கொண்டு வந்துடும். அதான் there is a beauty of action. ஸோ ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்ஷன்ல இறங்கினாதான் அப்புறம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரும். ஸோ பிரபஞ்சத்தில் நீ நினைக்கிறது நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ these are the 5 steps to reprogram our subconscious mind.
ரைட்டா? பேசிக் கான்செப்ட் இதுதான். பாசிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் நீ. பாசிட்டிவிட்டி அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவிட்டி. லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஸோ இது எல்லாமே எமோஷன்ஸ்ல தான் ஒளிஞ்சிருக்கு. எமோஷன்ஸ்ல இருந்து தான் வைப்ரேஷன் வந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேஷன்ஸ் தான் யூனிவர்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணி அந்த வைப்ரேஷனுக்கு அதுக்கான அந்த வேலைகளை நடக்க ஆரம்பிச்சு நடக்க செய்யுது. இதுதான் கான்செப்ட். ஓகே, சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் நத்திங் பட் யூனிவர்ஸ். சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் த மினியேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். ரைட்டா? ஸோ சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன ரெஜிஸ்டர் ஆகுதோ, என்ன வைப்ரேஷன்ஸ் நீ ரெஜிஸ்டர் பண்றியோ, அது வந்து யூனிவர்ஸ்ல வெளியே நடக்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ கான்சியஸ் மைண்ட் இஸ் லாஜிக்கல், சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் இல்லாஜிக்கல். ஸோ கான்சியஸ் மைண்ட்ல கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகுது, டவுட் வருது. இந்த டவுட்டு கொஸ்டின்ஸ்லாம் நீக்கி அதை கிளாரிட்டி, ஒரு தெளிவான ஒரு இது கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது சந்தேகம் இல்லாத கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு தெளிவான ஒரு தாட்ஸ் கிளாரிட்டி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து அப்படியே சப்கான்சியஸ்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ரைட்டா? ஸோ சப்கான்சியஸ்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த 5 வழிகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிடுவோம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ். நன்றி.